வணக்கம் பிரான்ஸ். எப்படி ரெண்டையும் மெயின்டைன் பண்றங்கிற கதை. எனக்கும் இல்லாம எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். என்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சூரிய பகவான் கிஸ் சும்மா பயங்கரமா அடிக்கிற. அப்படி அந்த கிஸ்ஸை வாங்கிட்டு காஃபி அடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது இன்னைக்கு லெக் ஒர்க் கொட்டினேன். லெக் ஒர்க் கொண்டாலே பாடி கொஞ்சம் பின் வாங்குவான். பாரம் பிடிச்சி 2 செட் போட்டனா போதும், லெக் ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே கிளம்பலான்னு கீழே வந்தா கருப்பேன் சூப்பரா சன்பாத் எடுத்துட்டு இருக்கான். நீ எறாண்டு ஜிம்முக்கு என்ட்ரி சொல்ல மாதிரி இன்னைக்கு சொல்ற ஒர்க் அவுட் இருக்கு. அதை அப்படியே முடிச்சுட்டு லெக்குக்கு தாவிட்டேன். எல்லா செட்ஸையும் தரமா போட வேண்டிய பிளான். அப்படியே எல்லா ஒர்க் அவுட்டையும் போட்டு தாக்கிட்டு பாய் பார்த்தா பிள்ளைங்களை கொலை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க உயிர் கொடுத்தா நம்ம உயிர் வாழ முடியும். நானும் இவனை ரொம்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். கறி ஜூட்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படியே அடிச்சு துரத்திட்டு கூட்டுக்கு என்ட்ரி. ரோமன் டைனோவின் விடாமுயற்சி. அப்புறம் லஞ்சுக்கு தேவையான காலிஃபிளவர், சிக்கன், கேரட்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் அழுங்காம குழுங்காம குக்கர்ல இறக்கிட்டு ரோலி ஹாஸ்டல்ல இன்னைக்கு மெனு கிச்சடியா பிரான்போட அவங்க கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே வீட்டை விட்டு அவுட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ரி. இன்னைக்கெல்லாம் நோ மோர் கேசஸ், ஸோ ரெஸ்ட் தான். அப்புறம் அப்படியே கொண்டு வந்த மீல சாப்பிட்டு அந்த கட்டு போட்டுருக்காரு அவர் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், கட்டை பிரிச்சு நலுங்கு வைக்க வேண்டிய நேரம். தம்பி கை ஃபிராக்சர், அதனால 2 கம்பியை உள்ள விட்டு கட்டிட்டாங்க. அப்படி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால சாப்பிட வந்துட்டேன். அதை அப்படியே சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அவுட் ஆயிட்டு ஒரு நேரம் என்னோட டயட்டை கொஞ்சமா கெடுக்குறது இந்த டோலி தான். இருந்தாலும் நீ ஏன்டா குடிச்சேன்னு நீங்க கேட்கலாம். ஏதோ குடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.